சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்ம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன, அவரைக்காய் தோரன். தோரன் ஒன்றும் இல்லை, பொரியல் தான் இது. நம்ம அந்த கேரளாவில் வந்து தோரன் சொல்லுவாங்க. தோரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லி தரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் தோரன் சொல்லும்போது வெங்காயம்னு ஒரு பொருளை வந்து சேர்க்க மாட்டோம். ஏன்னா அந்த தோரனில் அந்த வெங்காயம்னு ஒரு பொருள் பார்க்கும்போது மற்ற பொருளோட சேர்ந்து அதை டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காலத்துக்காக வெங்காயத்தை சேர்க்க மாட்டோம். இதே நம்ம ஊர் சைடில், தமிழ்நாடு சைடில் பொரியல் சொல்லும்போது 2 வெங்காயத்தை லைட்டாக கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கி அது கூட மேலே தேங்காவோ இல்லை வேறு என்னென்ன மசாலாவோ போட்டு இறக்கி நீங்கள் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து நம்ம தேங்காய் இல்லாமல் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்குன்னு தேவையான பொருட்கள் பார்த்து வருங்க. அவரைக்காய் தோரன் தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2 நம்பர், தேங்காய் அரை மூடி துருவியது, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே அவரைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஆன் த ஸ்பாட்டில் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, வெறும் இட்லி சட்டியில் அந்த லைட்டாக அந்த தண்ணி கொஞ்சம் வைப்பீங்கல்ல அந்த சட்டி உள்ளார, அது மாதிரி தண்ணி வச்சு மேலே நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த காயை வந்து முழுமையாக வேக வைக்கல, ஒரு 90% அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன். அந்த 90% பக்குவத்துக்கு வேக வச்சா அந்த கிரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பி தாளிப்பை போட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த ஒரு காரணம் தான். சரிங்களா, பாருங்க. அதே மாதிரி இந்த அவரைக்காய் கட் பண்ணும்போது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுவீங்க. அப்படி இருந்துன்னா சில பேர் சாப்பிட பிடிக்காது. இந்த பொடிசு தான் டக்குன்னு உள்ளே இறங்கிடும், டக்குன்னு. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா கடுகு தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு போட்ட உடனே அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த வரமிளகாவை அப்படியே உடச்சி போடுங்க. அந்த எண்ணெயிலே வறுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம வந்து வறுக்கிறோம். அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இந்த தோரன் வந்து இதில் நான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன். அதாவது பல்க் குவான்டிட்டி, வீட்டில் ஒரு 10 பேருக்கு பண்ணுறோம், 5 பேருக்கு பண்ணுறோன்னா அப்போ அந்த டைமில் இந்த தேங்காய் கடைசியாக திருவி மேலே போடுறோம்ல, இதே தேங்காவை நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகா லைட்டாக அரைச்சிருவேன். அதாவது இந்த குவான்டிட்டி தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம்னா இதில் 1/4 தேங்காவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அரைச்சிருவேன். அரைச்சிட்டு இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா நல்லா கலர் மாறி வர டைமில் போட்டுருவேன். போட்டால் அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கா. அப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் இந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் எல்லாம் ஒன்று ஒட்டிக்கும், அது ஒன்று சேர்க்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியும் பண்ணுவேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் இந்த பக்குவத்துலேயும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியணும், அந்த ஒரு காரணம்னா டக்குன்னு இப்படி பண்ணிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இந்த கலர் லைட்டாக மாறி வருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் பெருங்காயத்தை நம்ம சேர்த்துலாம். பெருங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் இந்த அவரைக்காய். அவ்வளோதான், சிம்பிள், ரெடி. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் அப்படி மேலே அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டு கொஞ்சம் ஏற்றி நான் கார்னிஷ் போட்டுடலாம். இந்த கொத்தமல்லியை அப்படியே மேலே போடுங்க. கமகமனாவே சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு 5 நிமிஷம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே தேங்காய்லாம் போட்டு சும்மா கிண்டக்கூடாது. இந்த பொரியல், இந்த தோரன், இந்த மாதிரி ரெசிபிலாம் போட்டு சும்மா கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் வந்து இந்த தேங்காய் போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்தால் தான் அந்த இனிப்பு தன்மை. நம்ம ஏற்கனவே அவரைக்காய் போட்டிருக்கோம், அந்த காரத்தை கூட பொருளும் போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஒரு வித்தியாசங்கள் கொடுக்கும், ஏதாவது விஷயம். சரிங்களா, அடடா, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இது மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்பு சும்மா கும்முன்னு இருக்கும்.
சிம்பிள், ஈஸி, டேஸ்டி, அவ்வளோதான். இந்த ஒரு 3 விஷயம் இருந்தாலே நமக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. Thank you so much.